Hi viewers, welcome back to Ananda Visuals. இன்றைக்கி நம்ம ஃபுட் கேட்டகரியில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நார்மல் வத்த குழம்புலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் புளிக்காய்ச்சல் மாதிரி 1 வீக் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க குழம்பு பண்ணலாம். தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு 15 மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 2 ஸ்பூன் அரிசி, லெமன் சைஸ் புளி, வெந்தயம், நல்லெண்ணெய், உப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மணத்தக்காளி வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம், தனியாத்தூள். சுண்டை வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மணத்தக்காளி வத்தல் யூஸ் பண்ணியிருக்கேன். புளியை நல்லா சோக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு ஃபஸ்ட்டு அரிசி நல்ல செவக்க வறுத்துக்கணும். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டால் போகிறோம். ரொம்ப எண்ணெய் விட்டிங்கன்னா அரிசி ரொம்ப சீக்கிரம் பொரிஞ்சிரும் ஒரு மாதிரி. ஸோ ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அரிசி போட்டு அரிசி நல்ல செவக்க ஃப்ரை ஆகணும், பொரிஞ்ச மாதிரி வரணும். பாஸ் பண்ணிக்கோ. அடுத்தது மிளகு போடுறோம். நம்ம இன்க்ரீடியண்ட் எல்லாமே 1 by 1 வறுத்துக்கணும். எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். அரிசி, மிளகு, மிளகாவத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு. மிளகாவத்தல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல பிளாக் கலர் வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி சும்மா ஃப்ரை பண்ணிலாம் எடுத்தால் டேஸ்ட் வராது. ஸோ மிளகாவத்தலுக்கு நல்ல எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 பருப்பும் நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். 3 பருப்பும் நல்ல கைவிடாமல் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அடுத்தது கடாயில் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை முழுசாக போட்டால் டேஸ்ட் வராது. அதனால் கட் பண்ணி போடணும். கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கும். பெருங்காயத்தூள், அப்புறம் தனியாத்தூள் இந்த தாளிக்கும் போதே போட்டுட்டா நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இல்லை, இன்னொரு ஆப்ஷன் தனியா வறுக்கிறதுல வறுத்து கூட அரைச்சிக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் போட்டாச்சு, தனியாத்தூள் போட்டோம். ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம நனைச்சி வச்சுருக்க புளியை கரைச்சி அதில் விட்டுடுறோம். புளியை விட்டுட்டு நல்ல தண்ணி தாராளமாக விடலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த புளித்தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஸோ இப்போ நல்ல புளித்தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் விட்டுடுறோம். நம்ம வறுத்தது ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை விட்டுட்டு நல்ல தண்ணி விடலாம். ஏன்னா அந்த பேஸ்ட் அந்த தண்ணியில் தான் வேகணும். விட்ட உடனே நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லாட்டினா கட்டி தட்டிடும். ஸோ இப்போது இது நல்ல கிளறிட்டே நல்ல இறுகி வந்துடும். வரும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அது சட்டியில் ஒட்டாமல் வந்தப்போ எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.